ஹலோ டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாமர் எக்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஈகோ மோட், பவர் மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் மோட். அப்புறம் நீங்கள் BS6னால ஸ்டாண்ட் எடுத்தால் தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அதுக்கப்புறம் டைமிங்கு, மேப்பு, ப்ளூடூத்து எல்லாமே காமிக்குது உங்களுக்கு நல்லா. இந்த பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா இது க்ரூஸ் கண்ட்ரோலு. இது நீங்கள் 30 ஸ்பீட் அபோவ் போனீங்கன்னா ஒரு 4th கியர் இல்லை ஒரு 5th கியரில் வந்து போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் ஆகி போயிடும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டேன். நம்ம ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் லைட் போட்டிருக்கேன். பாஸ் அடித்தா உங்களுக்கு நல்ல பவராக இருக்குது. ஐபீமும் நல்ல பவராக தான் தெரியுது. இன்னும் ரொம்ப லாங்லாம் ஓட்டல. நைட் டைமில் உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுறேன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைட் த்ரோவை பாருங்கள். பாஸ் லைட்டு இப்போ நம்ம டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாங் டிரைவுக்கும் பைக் நல்லாயிருக்கு, சிட்டி பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்டுலாம் அந்தளவு ஷார்ப்பாக எடுக்க முடியல. டயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மைலேஜுக்காக அவங்க கம்பெனி டயர் செக்மெண்ட்டில். இப்போ இந்த ஹைவேல நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து காலியாக இருக்க ரோட்டில் போட்டிங்கன்னா சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸாக போகலாம். ஒரு ரெக்கமெண்டட் ஸ்பீடு வந்து ஒரு 60 to 50 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சீட் நல்லா லென்த்தியாக இருக்கிறதுனால லக்கேஜ்லாம் கூட பின்னாடி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரிபிள்ஸ் போகிறீங்கன்னா கூட போகலாம். ஆனால் வந்து அது ரெக்கமெண்டட் இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை. இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போகிறீங்க, எதிர்க்க ஒரு வண்டி ஸ்பீடாக வருதுன்னா கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வண்டி வெயிட்டு கம்மினால கொஞ்சம் லைட்டாக ஹேண்டில் பார்லாம் ஆடுது காற்றுக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வைசரை பார்த்திங்கன்னா அது ரொம்ப அடிக்கடி ஆடினே இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்லேயும் சரி, ஹை ஸ்பீட்லேயும் சரி. அதை வண்டி கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் ரைட்லாம் பண்ண முடியாது. இந்த பைக்கில் வந்து ஃபுல்லாமே LED லைட் தான். இந்த இண்டிகேட்டரும் சரி, ஃப்ரண்ட் இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு LED லைட் தான் ஃபுல்லாகவே. இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் LED லைட் தராங்க. அதனால் இதோட வந்து ஹசார்ட் லைட்டும் இருக்குது எமர்ஜென்சிக்கு. அதுவும் பார்க்கிங் லைட்டும் இருக்குது. 4 சைடுமே நல்லா ஹசார்ட் லைட், நல்லா விசிபிலிட்டியாக இருக்குது. லைட் த்ரோவும் நைட் டைமில் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறோம். இதில் 60+ ஃபீச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் ஃபீச்சர் இருக்குன்னு எனக்கு சிட்டி பர்பஸுக்கு ஓகே, ஹைவே பர்பஸுக்கு அந்த அளவு ஒர்த் இல்லை. இதில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அப்புறம் RPM, ஸ்பீடு, இந்த பவர் மோட், ரோட் மோட்,